அவர்களை அவர்கள் சத்துருக்கள் மேல் கலிகூற செய்தபடியால். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் சத்துருக்கள் மேல் உங்களை கலிகூற செய்வார், கலிகூற செய்வார், கலிகூற செய்வார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்கிறவங்களை பார்த்து தேவன் சொல்லுகிற காரியம், கர்த்தர் உங்களை உங்கள் சத்துருக்கள் மேல் கலிகூற செய்ய போகிறார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இவ்வளவு நாட்கள் சத்துரு உங்கள் மேல் கலிகூர்ந்து கொண்டிருந்தான். இன்றைக்கு சத்துருக்கள் மேல் உங்களை கலிகூற பண்ண போகிறார். கர்த்தரால் அதை செய்ய முடியும். கர்த்தரிடத்தில் இந்த வல்லமை இருக்கிறது. கர்த்தரால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு ஆமென். சரி, இன்னைக்கு நம்ம இந்த செய்தியை 2 பகுதியாக நம்ம தியானிக்க போகிறோம். அந்த நாட்களில், யோசபாத் ராஜாவின் நாட்களில் 3 விதமான சத்துருக்கள் யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அந்த சத்துருக்களுடைய சில அடையாளங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன தியானிக்க போகிறோன்னா, அந்த சத்துருவை நாம் மேற்கொள்வதற்கு தேவன் நம்முடைய கரங்கள் தரப்போகிற 5 ஆயுதங்களை நாம் தியானிக்க போகிறோம். இதை தியானித்து நம்ம ஜெப வேளைக்குள்ளே நம்ம வேகமாக நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். ஆமென். இந்த செய்திக்காக ஜெபம் பண்ணப்போ ஆண்டவர் இதில் கடைசியில் அதிகமாக ஜெபத்தில் நடத்தும்படி செய்தார். ஏதோ செய்தியை கேட்ட மட்டும் அப்படி இல்லை, அது அப்படியே அவங்களுடைய லைஃப்பில் அப்படியே நடக்கணும். அதுக்காக ஜெபத்தில் நடத்தும்படி கர்த்தருடைய ஆவியானவர் ஆமீன் வழி நடத்தியிருக்கிறார். நாம் அதை இணைந்து நாம் செய்வோம். கர்த்தர் பெரியவர். சத்தமர் ஆமீன் சொல்லிருங்க. அல்லேலூயா. சரி, முதலாவது பார்த்தீங்கன்னா 3 விதமான சத்துருக்கள் இந்த நாட்களில் எழும்பி நின்றார்கள். முதல் சத்துருவின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, மோவாப் புத்திரர். என்ன பேர் எழுதப்பட்டிருக்கிறது? மோவாப் புத்திரர். இன்னைக்கு ஒவ்வொரு காரியமாக அப்படி நம்ம தியானம் செய்ய போகிறோம். முதல்ல அந்த சத்துரு எப்படி கிரியேட் செய்வான் என்பதை அறிந்தால்தான் அதில் நம்ம எப்படி ஜெயம் எடுக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்ம அந்த கேரக்டர், அவன் எந்த விதத்தில் நம்மளை பாதிக்க, நம்மளை அட்டாக் பண்ணுவான், அவன் எந்த ஆயுதத்தை கையில் எடுத்துட்டு வருவான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிந்தால்தான் அதை நிர்மூலம் பண்ண நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா மோவாப்பின் ஆவி. இன்றைக்கு அநேக பிள்ளைகளுக்கு விரோதமாய் இந்த மோவாப்பின் ஆவி கிரியை செய்கிறது. இந்த மோவாப்பின் வல்லமை கிரியை செய்கிறது. இந்த மோவாப்பின் ஆவி பலத்த விதமாய் தன்னுடைய கிரியைகளை குடும்பங்களில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நம்முடைய ஊழிய பாதைகளில் அது பலமாக எழும்பி கிரியை செய்கிறதை பார்க்க முடியும். இந்த மோவாப் ஆவியினுடைய ஆரம்பம் என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 19ஆவது அதிகாரம், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் அதிலே 37ஆம் வசனத்தை ஒருத்தங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால், அங்கே வேதம் சொல்லுது பாருங்க, மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாப்பியருக்கு தகப்பன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மோவாப், இந்த மோவாப்புடைய பிறப்பை குறித்து நம்ம பார்க்க வேண்டும். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 36ஆம் வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாய் லோத்துவின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதி ஆனார்கள். இது யார்கிட்ட வந்ததுன்னா லோத்து. இந்த லோத்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆபிரகாமினுடைய நாட்களிலே தரிசனத்தோடு இணைந்து ஓடின ஒரு தேவ மனுஷன். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆபிரகாமை விட்டு ஒரு விலகி சோதம் கொமர பட்டணத்தில் போய் பாவம் செஞ்சு தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து
அதுக்கப்புறம் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அந்த அந்த அழிவிலிருந்து பாதுகாத்து கொண்டு வரப்போ லோத்தினுடைய மனைவி உப்புத்துணா மாறுறா. அடுத்து லோத்தும் அவருடைய பிள்ளைகள் தான் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்திலே தன் தகப்பன் மூலமாக அவர்கள் கர்ப்பவதி ஆகிறார்கள். அதில் பிறந்த முதல் குமாரன் பெயர் தான் மோவாப். அங்கே பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இதனுடைய ஆரம்பம் இங்கே தான் நமக்கு ஆரம்பிக்கிறது. அடுத்து நீங்கள் பார்க்கும்போது இந்த ஆவி எப்படி கிரியேட் செய்யும் அப்படிங்கிறத நம்ம பைபிளில் பார்த்தீங்கன்னா என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தில் இந்த மோவாப்பின் ஆவி எப்படி கிரியேட் செய்யும் என்று என்னாகமம் 22ஆம் அதிகாரம் அதில் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. 22:6, அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீ ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் அறிவேன். ஆதலால் நீ வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். மோவாப் ஆவியினுடைய முதல் வேலை என்னவென்று சொன்னால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை சபித்து பேசுவது, சாபமான காரியங்களை பேசுறது. இந்த மோவாப்பின் ஆவி அப்படிங்கிறோன்னா நம்ம யாரு நம்ம குடும்பத்தை பேசுறாங்க அப்படிங்கிறத யோசிக்கிறத விட, சில நேரங்களில் பெற்ற தகப்பனை வைத்து அந்த ஆவி பெற்ற பிள்ளைகளையே சபிக்க வைக்கிறது. பெற்ற தாயை வைத்து பெற்ற பிள்ளைகளை அந்த ஆவி சபிக்க வைக்கிறது. சில நேரங்கள் பிள்ளைகளையே தன் பெற்றோர்களை சபிக்க வைக்கிறது. அது மாத்திரமல்ல, உடன் பிறந்தவர்களையே ஒருவருக்கு ஒருவர் அந்த மோவாப் ஆவி உள்ளே புகுந்து ஒருவரை மாற்றி ஒருவரை சபிக்க வைக்கிறது. நல்ல நேசிக்கிற ஒரு நபரை வைத்து அவரால் நேசிக்கப்படுகிற ஒருவரை அது சபிக்க வைக்கிறது. இது நம்ம நிறைய நேரங்களை நம்ம பார்க்கிறோம். பெற்றோர்களையே பிள்ளைகளை சாபமான வார்த்தைகளை சொல்லுகிற அளவுக்கு இந்த ஸ்பிரிட் என்ன செய்கிறது என்றால், அவர்களுக்குள்ள இறங்கி தன்னுடைய முழு பலத்தை காட்டி சாபமான வார்த்தைகளை கக்க வைக்கிறது. நாம் ஒருவேளை நினைக்கலாம், அவர்கள் ஏதோ எரிச்சலில் பேசுகிறார்கள், ஏதோ கோபத்தில் பேசுகிறார்கள், ஏதோ வைராக்கியத்தில் பேசுகிறார்கள், ஏதோ ஒரு வேதனையில் பேசுகிறார்கள் என்று சொல்லி. இல்லை, இது ஒரு ஆவி. இது மோவாப்பின் ஆவி. இது ஒரு ஸ்பிரிட். உள்ளே இருக்கிற ஒரு மனிதனுக்குள்ளேயே இறங்கி பெற்றவர்களை வைத்தோ பிள்ளைகளை வைத்தோ யாரோ வைத்தோ ஒரு காரியங்களை வச்சு அவங்களையே சாபமான வார்த்தைகளை சொல்ல வச்சு சபிக்க வைக்கிறது. இதில் ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் பெற்றோர்களை பயன்படுத்துகிறது, ஏன் கணவனை வைத்து மனைவியை சபிக்க வைக்கிறது என்று சொன்னால், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அதிகாரியாக இருக்கிறார்கள். கணவனே அந்த சரீரத்துக்கு அதிகாரியாக இருக்கிறான் என்று மனைவியை குறித்து வேதத்தில் நம்ம எபேசியரில் வாசிக்கிறோம். அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். அதிகாரம் பெற்றவர்கள் ஒரு சாபமான வார்த்தைகளை சொன்னால் அது கட்டாயம் வந்து பழிக்கும். காரணம் இல்லாமல் விட்ட சாபம் பழிக்காது, ஆனால் வேதனைப்பட்டு விடுகிற சாபம் பழிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ காரணத்தோடு ஒரு சாபத்தை விட்டு அது பழிச்சிடும். நான் ரொம்ப வேதனைப்பட்டு நான் என் பிள்ளையை சபிச்சுட்டேன் அப்படின்னா பழிச்சிடும். பெற்றோர்கள் அது ரொம்ப கவனமாக இருக்கணும். பிசாசு சில நேரங்களில் பிள்ளைங்களை ஆப்ரேட் பண்ணி உங்களை வேதனைப்படுத்தி பிள்ளைகளை சபிக்க வைக்கிறதுக்கு சாபமான வார்த்தையை உங்கள் நாவலில் வைக்கும்போது யூ ஹேவ் அலர்ட். நீங்கள் அதில் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைகளை கடிந்து கொள்வது வேறு, சபிப்பது வேறு. இன்றைய பிள்ளைகள் பெற்றோர்கள் கண்டித்தாலே சபிக்கிறார்கள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அது அப்படி கிடையாது. கண்டிப்பு வேறு, சபிப்பது வேறு. பிள்ளையை பார்த்து நாயே பேய் என்று அழைக்கிற ஒரு சத்தங்கள் எழும்புகிறத நம்ம பார்க்குறோம். இவைகள் எல்லாம் இது மோவாப்பினுடைய ஆவி. அதான் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆதலால் நீ வந்து எனக்காக இந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்படி சபித்தால் அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னார்.
அப்போ சாபமான வார்த்தைகளை இருதயத்திலே விதைக்க வைத்து நாவிலே அதை புறப்பட வைப்பது பிசாசினுடைய தந்திரம். அது அறியாமலே சில நேரங்களிலே நாம் நேசிக்கிறவர்களுக்கு விரோதமாய் சாபமான வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உங்க பிள்ளைங்களை ஒரு நாள் நீங்க சபிச்சிடக்கூடாது. கண்டிங்க, ஆனால் சபிச்சிடாதீங்க. பேரண்ட்ஸ் சபிச்சு பேசிடக்கூடாது பிள்ளைங்க. சில நேரங்களில் சில கணவர்மார் பயங்கர அந்த தொழில் ரீதியாக ரொம்ப வேலையாக இருப்பாங்க. சில மனைவிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால், என்ன ஒரு வீட்டுக்கு வர மாட்டேங்கார், ஒரே வேலைன்னு சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் சொன்னார். அப்போ உங்கள் மனைவி சொன்னாங்களாம், இன்னும் 2 மாதத்தில் நீங்கள் வீட்டுக்கே இருக்காமல் இப்படியே பிஸ்னஸ் போகிறீங்க, 2 மாதத்தில் சொல்கிறேன் பிஸ்னஸ் சரிஞ்சு விழுந்துரும் பார்த்துக்கோங்க அப்படின்னு 2 பேருக்குள்ள சண்டையில் சொல்லிட்டாங்க. அந்த மனைவி அப்படி சொல்லிட்டாங்க. அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, இந்த சாபத்தினுடைய அடையாளம் சொல்லி பேசும்போது அந்த டாப்பிக்கில் அந்த ஊழியக்காரர் சொன்னார், அதே போல் 2 மாதத்தில் அவருடைய பிஸ்னஸ் பார்க்க முடியாத ஒரு சரிவை சந்தித்து ஒரு பெரிய நஷ்டத்தை அவர்கள் சந்தித்து விட்டார்கள். காரணம் என்ன? மனைவி ஆதங்கப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு தன் கணவனுடைய பிஸ்னஸை சாபமான வார்த்தைகளை சொல்லிவிட்டார்கள். அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. இது என்ன ஆவினா? மோவாப்பின் ஆவி. நேசிக்கிறவங்களுக்குள்ளேயே அந்த வார்த்தையை உள்ள வச்சு அனுப்பிடும். ஏனென்றால் இங்க நம்ம தியானிக்கும் போது பிள்ளையாம், இவர் யாரு? தீர்க்கதரிசி, தேவனை முகமுகமாக பார்க்கிறவர், அவருடைய சத்தத்தை கேட்கிறவர். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நேசிக்கிற மனுஷன் தான் அந்த பிள்ளையாம். அந்த மோவாப் ராஜா பாருங்க, அந்த ஆவி என்ன பண்ணிட்டு அவங்கள சபிக்க வைக்கிறதுக்கு இவர் பிள்ளையாம் மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டு, பிள்ளையாமுடைய மைண்டை நீ எனக்காக வந்து செய்யணும். எந்த தீர்க்கதரிசி ஜனங்களுக்காக போராட வேண்டுமோ, எந்த தீர்க்கதரிசி தேவனுடைய சமூகத்தில் மக்களுக்காக ஜெபிக்க வேண்டுமோ, அந்த ஊழியக்காரரையே சாபமான வார்த்தைகளை ஜனங்கள் மேலே சொல்ல, ஊழியக்காரர்களையே, ஒரு தீர்க்கதரிசியையே ஒரு ஜனத்தை சபிக்கிறதற்கு ஒரு ஆவி செயல்பட முடியும் என்றால் விசுவாச பிள்ளைகள் எம்மாத்திரம் என்று தான் நான் சொல்ல முடியும். we are very 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 careful. நாம் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு தீர்மானம் எடுங்க, நான் எந்த காரணத்தை கொண்டும் என் பிள்ளைகளை நான் சபித்து பேசவே மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தி ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? என் பிள்ளைங்களை நான் ஒரு நாளும் நான் சபிச்சு பேசவே மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது, என் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல வளருவார்களாக என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. பிள்ளைங்க உங்களை ரொம்ப வேதனைப்படுத்தினாலும் கண்டிங்க. அவசரப்பட்டு சாபமான வார்த்தைகளை கக்கிராதீங்க. ஸ்தோத்திரம். அது ரொம்ப பாதிப்பு. அடுத்து பிள்ளைங்க கூட சேர்ந்து நீங்களும் கண்ணீர் வடிக்க வேண்டியிருக்கும். நிறைய சாட்சி நாம் சொல்லலாம். ஒரு அக்கா ஒரு பாட்டி ஜெபம் பண்ணாங்க, என் ஆண்டவரே என் மகன் திருந்தவே மாட்டேங்கிறாங்க, அதனால் என் மகனை நீங்கள் அடித்து என்ன செய்யுங்க, திருத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அந்த பாட்டியுடைய மகனுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் மைண்ட் சேஞ்சாக பிறந்துச்சு. அந்த மைண்ட் சேஞ்சாக பிறந்தவொடனே அதுக்கப்புறம் தான் அவர் இயேசுவை தேட ஆரம்பித்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டியுடைய மகன் மனம் திரும்பிட்டார். ஆனால் அவருக்கு பிறந்த குழந்தை இப்படி அடித்து திருத்துங்க ஆண்டவரேன்னு சொன்னார். ஆண்டவர் அடித்தால் எந்த பிள்ளையாலும் தாங்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவரை அடித்து திருத்துங்க, காலை ஒடிங்க அப்படிலாம் சொல்லி ஜெபம் பண்ணாதீங்க. என் பிள்ளையை சுகபத்திரமாய் ரட்சிப்பீராக, பத்திரமாய் என் பிள்ளை ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. பத்திரமாய் என் சந்ததி கத்திரபகமாய் திரும்ப வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு நம்ம ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இந்த மோவாப்பின் ஆவி என்ன செய்கிறதா? சபிக்கிறது. அதனுடைய ஸ்பிரிட்டுடைய வேலை அது. இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா 22 அதிகாரம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில் வாசிட்டிங்கன்னா,
உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன். நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன். நீர் வந்து எனக்காக இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும். பிசாசு பாருங்க, சபிக்க வைக்கிறதுக்கு என்ன சொல்றது பாருங்க, நான் உன்னை என்ன செய்வேன், மிகவும் கனம் பண்ணுவேன், நான் உன்னை நல்லா ஆசீர்வதிப்பேன், நீ சாபமான வார்த்தைகளை சொல்லு அப்படிங்கிற மாதிரி இங்கே பிள்ளையாம் என்கிற தீர்க்கதரிசியை பிசாசு வஞ்சித்தது. இந்த வசனத்தை இன்னொரு கோணத்திலையும் கொஞ்சம் நீங்கள் தியானிச்சிங்கன்னா, நீங்கள் அதில் கவனமாக தியானிச்சிங்கன்னா அதில் ஒரு ஆழமான சத்தியம் இருக்குது. நான் உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன், மிகவும் கனம் பண்ணுவேன். நீ இந்த உலகத்தில் பொருளாசையில் பெரிய ஆளாயிரலாம், நல்ல உனக்கு வெள்ளி பொண்ணு பணம் அதெல்லாம் நான் உனக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையான ஒரு ஸ்தானத்திற்கு அது நம்மளை தள்ளி கொண்டு போய்விடும். வேதம் சொல்லுகிறது, உங்களுக்குள் பெருமை வந்தால் தேவன் என்ன செய்கிறாரா, எதிர்த்து நிற்கிறார். இந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசியை கர்த்தரே எதிர்த்து நின்றார், கர்த்தரே எதிர்த்து நின்றார். உருவின பட்டயத்தோடு தேவ தூதன் எதிர்த்து நின்றான். அந்த ஸ்பிரிட் அப்படி பண்ணிட்டு ஆண்டருக்கு விரோதம் நம்மளை மாற்றி விட்டுரும். நமக்கு எது தெரியாது, ஆண்டர் போன் தானே சொன்னார், நான் போயிட்டு இருக்கேனே, பிள்ளையாமை தான் நம்ம சொல்லுவோம். ஆண்டர் சரின்னு தானே சொன்னார், அதனால தான் போகிறேன். அப்போ எதுக்கு இந்த உரிமை பட்டயத்தோட தேவதூதன் வரான்னு சொல்லி பிள்ளையாம் குழம்புற மாதிரி நம்ம நிறைய விஷயத்தில் குழம்பிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு நாளும் அவன் பெருமைக்கு நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது. பெருமையான எண்ணங்களை உள்ள கொடுத்துட்டு தேவனை, நம்ம பக்கத்தில் இருக்கிற தேவனை நமக்கு எதிரியாக மாற்றிட்டு அவன் கிளம்பி போயிடுவான். நம்ம ஒரு நாள் பெருமைக்கு இடம் கொடுக்காதபடி நம்மை காத்துக்கொள்வோமாக. சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரெண்டாவது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மோவாபின் ஆவி. ரெண்டாவது என்ன எழுதப்பட்டிருக்கிறது வாசிங்க. 2 நாளாகமம் 20:1 வாசிங்க. அடுத்து யாரு? அம்மோன் புத்திரரின் ஆவி, அம்மோனின் ஆவி. இதுக்கும் பிறப்பிடம் எங்க தான்? ஆதியாகமம் 19 வசனம் 38. இங்க பார்த்தீங்கன்னா லோத்துவின் மூலமாக இன்னொரு ஆவி எழும்புகிறது. பார்த்தீங்கன்னு சொன்னா, இளையவளுக்கு பிறந்த ஒரு குமாரனின் பெயர் தான் அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். இதெல்லாம் லோத்து மூலமாக வந்த ஆட்க தான். இந்த ஆவி உடைய கிரியைகளை நிறைய காரியம் இருக்குது. நான் அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தால் நேரம் போகிறதே தெரியாது, அவ்வளோ காரியம் இருக்குது. ஆனால் நாங்கள் ஒரு பகுதியை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், அதில் 7-8 வசனங்களை வாசிச்சிங்கன்னா இங்கே அம்மன் புத்திரரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் கொண்டு அவர்களை பெலிஸ்தர் கையிலும் அம்மன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார். 8ஆம் வசனம், அவர்கள் அந்த வருஷம் முதற்கொண்டு 18 வருஷமாக யோர்தானுக்கு அப்பாலிலே, ஆமென், அந்த தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் எல்லாம் நெருக்கி ஒடுக்கினார்கள். அம்மோனின் ஆவி, மோவாபின் ஆவி என்ன செய்யுமா? சபிக்கும், சாபத்தை கொண்டு வருகிற ஒரு காரியம், சபிக்க வச்சிரும். அந்த மாதிரி அந்த பார்த்துட்டோம், சரியா? இங்கே ரெண்டாவது நம்ம பார்க்குறோம் அம்மோன் புத்திரரின் ஆவி. இந்த ஆவி என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் புத்திரரை எல்லாம் நெருக்கி ஒடுக்க ஆரம்பித்தது. அது அப்படியே சிறை பிடிக்கும் ஒரு ஆவி, அப்படியே அவர்களை ஒடுங்க பண்ணுகிறது. சில நேரங்களில் நம்மளால் ஃப்ரீயாக ஜெபிக்க முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனையை பிசாசு என்ன செய்வான்? சிந்தையில் வச்சுட்டு அப்படியே நம்மளை அப்படியே நெருக்குவான். புரிஞ்சுக்கிடணும். இப்போ இது அம்மோனின் ஆவி வந்திருக்கு இயேசுவின் நாமத்தில். ஆமென். இந்த ஆவியை இப்பொழுது நான் கமாண்ட் பண்ணுறேன். சிந்தையில் போராடுகிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கிறேன்னு சொல்லி அதை கட்டி ஜெபிச்சுட்டு நீங்கள் ஜெபத்தை ஆரம்பிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது நம்ம விசுவாசத்தை ஒடுக்கும், நம்ம ஜெபத்தை ஒடுக்கும், நம்முடைய பரிசுத்தத்தை ஒடுக்கும், நம்முடைய அர்ப்பணிப்பது ஒடுக்கும்.
தேவன் மேல் இருக்கிற அந்த தாகத்தை அப்படியே நெருக்கி அப்படியே ஒடுக்கிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னு சொன்னால், சர்ப்பம் ஒரு மனிதனை சாப்பிட நினச்சிட்டுனா, அந்த மலைப்பாம்பெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது அப்படியே வரும், வந்து அந்த மனிதனுடைய தலையிலிருந்து கால் வரை என்ன செய்யும், அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். சுத்த 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 என்ன செய்யும், அந்த மனிதனுக்குள்ளே உள்ள எலும்புகள் எல்லாம் உடையும், எலும்பு நரம்புகள் எல்லாம் அப்படி உடையும். பார்த்தீங்கன்னு சொன்னால் சோத்திரம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பந்து மாதிரி அந்த மனுஷன் என்ன செஞ்சிடும், மாற்றிடும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னா இன்றைக்கி யூடியூப்பில் போய் என்ன செய்யுங்க, அடித்து அதை பாருங்கள். பார்த்து ரொம்ப இருதயத்தில் பயம் உள்ளவங்க அதை பார்க்காதீங்க, அதுக்கடுத்து நீங்கள் 4 நாளே தூங்க மாட்டீங்க. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அது என்ன பண்ணுவோன்னா, அப்படியே பந்து மாதிரி மாற்றி அந்த மனுஷனை அப்படியே ஒழுங்கிடும். இதுதான் ஒடுக்குதல் அப்படிங்கிற காரியம். அதனால தான் ஃபஸ்ட்டு அவங்க உங்களுக்குள்ளே ஏறும்போதே உதறி தள்ளிடணும். சும்மா தானே ஏறுதாப்போ, கயிறு மாதிரி தான் இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படி நினச்சிடக்கூடாது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெபிக்கவே மனசு இல்லாமல் அந்த மாதிரி நீங்கள் அப்படி ஆயிரும். அந்த அந்த நம்ம ஆவி அப்படியே அதை ஒடுக்கிறோம். அவன் அம்மோனின் ஆவி ஒரு மனிதனை ஒடுக்கும், சிந்தனையை ஒடுக்கும், இருதயத்தை ஒடுக்கும், ஆத்மாவை ஒடுக்கும், இப்படியே அதை ஒடுக்கி கொண்டே இருக்கும். அவனுடைய கிரியைகள் அதுதான். வேதம் சொல்லுகிறது, ஆமென், இஸ்ரவேல் புத்திரர் எல்லாம் நெருக்கி ஒடுக்கினார்கள். அங்கே பாருங்க 9ஆம் வசனம் பின்பகுதி சொல்லுகிறது, இஸ்ரவேலர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். நெருக்கப்படுறாங்க. எத்தனை வருஷம் தெரியுமா? 18 வருஷம். 18 வருஷம் நெருக்கம். பொருளாதாரத்திலேயாவது நல்லா இருக்கலாம் பார்த்தா அதுவும் முடியலை. சரி, பொருளாதாரமாவது சரியில்லை, நல்லா ஜெபிக்க முடியுதான்னு கேட்டால் அதுவும் முடியலை. சரி, ஜெபந்தான் பண்ண முடியல, சரீரத்திலேயாவது ஒரு ஆரோக்கியமாக இருக்க பார்த்தா அதுவும் இல்லை. சரி, அப்போ வேற ஏதாவது ஒரு புதிய புதிய வாசல்கள் திறக்காம பார்த்தா அதுவும் இல்லை. திரும்புகிற இடமெல்லாம் அவன் ஒடுக்கி கொண்டே இருக்கிறான். பார்வோனின் ஆவி இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்க ஆரம்பித்தது. அது மாத்திரமல்ல, நியாயாதிபதிகளில் சோதரம் 16:21 பார்க்கும்போது பெலிஸ்தியர்கள் சிறைப்பிடித்தார்கள் சிம்சோனை. சிறைப்பிடிக்க வந்துச்சு. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அவனை சிறைப்பிடிக்க வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஏன் அதெல்லாம் வருதுன்னா, இஸ்ரவேலரை விட்டா இவங்க பெருகிடுவாங்க, இந்த சிம்சோனை விட்டா இவர் நமக்கு எதிராக மாறி நம்ம தேசத்தை தன் கைக்குள்ளே கொண்டு வந்துடுவார். பிசாசு உங்கள் குடும்பத்தை அதிகமாக ஒடுக்குறான் அப்படின்னா ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் மேலே அவனுக்கு ஒரு பயம் இருக்குது, இவங்களை விட்டால் நம்மளை காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி. ஆனால் உங்களுக்குள் ஒரு தெய்வீகமான பலன் மறைந்திருக்கிறதினால் அவனை ஒடுக்கி கொண்டிருக்கிறான். அந்த பலத்தை நீங்கள் எழுந்து ஜொலிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தேவ ஊழியர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சர்ப்பத்தை குறித்து சொன்னார். அந்த வேர்டை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. இப்போ நான் சொன்னல, சர்ப்பம் அவ்வளோ பெருசு, அதை நீங்கள் பயத்தில் இருந்துட்டு இருப்பீங்க. அப்போ அவர் அது எப்படி சொன்னார்னா, சர்ப்பத்தை பற்றி பேசும்போது எப்படி சொல்கிறாரு, நல்ல ஒரு அனாக்சிங் உள்ள ஒரு தேவ மனுஷன் அவர். அப்போ சொல்லும்போது சொல்கிறாரு, சர்ப்பம் தரையோட தரையாக தான் போகும். அதுக்கு வானம்னா என்னென்னு, வானம் உயரம் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. கழுகு அதை அப்படியே தூக்கிட்டு போயிட்டுனா தரைக்குள்ளேயே அலைஞ்சதுக்கு உன்னதத்தில் போய் ஒரு உயரத்தில் போய் கீழே பார்க்கும்போது அதுக்கு தலை என்ன செஞ்சிடும். இதுதான் பிசாசுடைய பலன். நீங்கள் உன்னத அபிஷேகத்தில் எழும்பிட்டீங்கன்னா அவன் உங்கள் பக்கத்தில் கூட வர முடியாது. அவன் உங்கள் கரங்களில் இருக்கிறான். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி எழும்பிட்டீங்கன்னா இந்த சர்ப்பலாம் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அது அப்படியே தூக்கிடுவீங்க. அனாக்டிங்கில் அப்படியே தூக்கி அவனை தரையோட தரையாக இருக்கிறவரை தான் அவனுக்கு பலன். மீனுக்கு தண்ணி பலன் அப்படி தானே, மீனுக்கு தண்ணியில் கிடந்தா பலன். அதே மாதிரி இவன் தரையோட தரையாக இருந்தால் தான் அவனுக்கு ஏதாவது பண்ண முடியும். அப்படியே தூக்கிட்டீங்கன்னா அவனுக்கு ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு ஆமென். அப்போ அம்மோனின் ஆவி ஒடுக்குகிறது. சரி, அடுத்து 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம்
10வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே அங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. 3வது சத்ருவை குறித்து அங்கே வேதத்திலே நாம் பார்க்கிறோம். 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். இப்பொழுதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், 3வது யாருன்னா சேயீர் மலை தேசத்தருடைய சீமைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சேயீர் மலை தேச மக்கள் இவங்க யாரு? இந்த சேயீர் இடம்னா என்ன? இவங்க எங்கிருந்து வந்தவங்க? இவங்களும் மோவாபியர் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரிஞ்சுட்டு, அம்மோன் புத்திரர் எங்கேருந்து வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டு, அடுத்து இங்கே சேயீர் புத்திரர் இவங்க எங்கே உள்ளவங்க? இவங்களும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வர்றாங்கண்ணா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு எதிராக செயல்படுறது யாருன்னா நம்மளை பற்றி தெரியாதவங்க செயல்படவே மாட்டாங்க. நமக்கு நல்லா நெருக்கமானவங்க தான் நமக்கு ஆப்போசிட்டாக நினச்சிவாங்க, மாறுவாங்க. யாருக்கு விரோதமாக எழும்புறான்னு கேட்டால் சித்தப்பா, மாமா, மச்சான் இப்படி தான் இருப்பாங்களே தவிர வேறு அவுட்டர்லேருந்து யாருமே வர மாட்டாங்க. அதே போல் இப்போ அம்மன் புத்திரருக்கு பார்த்தோம்னா லோத்து பிள்ளைங்க தான். மோவாபியர் பார்த்துட்டோம். அப்போ இவங்க எங்கேருந்து வந்தாங்க? இவங்க யார் அப்படின்னு சொன்னால் அதற்கான விளக்கம் யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் இருக்குது. யோசுவா புஸ்தகத்தை திருப்பிக்கோங்க. அதில் 24ஆம் அதிகாரம் அதில் 4வது வசனத்தை வாசித்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு தான் என்ன செஞ்சாராம்? சேயீர் மலை தேசத்தை சுதந்தரிக்கும்படி கொடுத்தேன். யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்திற்கு போனார்கள். அப்போ சேயீர் மலை தேசத்தார் யாரு? சேயீர் மலை தேசத்தில் குடியிருக்கிறவங்க யாரு? அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க யாருன்னா ஈசாக்கின் மகனாகிய ஏசாவின் பிள்ளைகள். அவங்க யாரு? ஏசாவுடைய பிள்ளைங்க தான் சேயீர் மலை தேசத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் இங்கே சொல்றாரு, இந்த 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 ஏசாவுக்கு நான் சேயீர் மலை தேசத்தை சுதந்தரிக்கும்படி கொடுத்தேன். ஆனால் அவங்க இப்போ எங்கே வந்து நிற்காங்க? எனக்கு இஸ்ரவேல் தேசத்துலேயும் எனக்கு பங்கு வேணும். ஏசா அண்ணன், யாக்கோபு தம்பி. யாக்கோபு தான் இஸ்ரவேல், சரியா? இவங்கள்ட்ட வந்து நிற்கிறாங்க, எனக்கு இதில் எனக்கு பங்கு வேணும். இவங்க எப்படி இங்கே ஒரு ராஜாவாக இருக்கலாம்? எப்படி இதில் எனக்கு இடம் வேணும்? இதில் எனக்கு சுதந்திரம் வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது சேயீராவி. இதனுடைய கிரிகள் என்னன்னா நம்முடைய சுதந்திரத்தில் போராடும் ஆவி. இது ஆவிக்கு பேர் என்னது? நம்முடைய சுதந்திரத்தில் போராடும் ஆவி. பிள்ளைங்க உங்க பிள்ளைங்களா இருக்கும், ஆனால் அந்த பிள்ளைய அவன் தன் வசப்படுத்த நினைப்பான். உங்க பிள்ளை உங்க சொல்ல கேட்க விட மாட்டான், அதை அவனுடைய சொல்ல கேட்கிற அளவுக்கு நடத்திடுவான். உங்கள் பிள்ளைகள் தேவன் உங்களுக்கு கொடுத்த சுதந்திரம். ஆமென் சொல்லுங்களேன். பைபிள் சொல்லுது இல்லையா, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். உங்க சுதந்திரத்தில் அவன் கை வைப்பான். என் பிள்ளைகள் இஸ்ரவேல் தேசத்தில் அற்புதங்களும் அடையாளமாக இருப்பாங்க நம்ம விசுவாசிக்கிறோம், வாக்கு தத்துவம். ஆனால் அந்த சுதந்திரத்தை அவன் கையை வச்சு அந்த சுதந்திரத்தை அவனுடைய செயல்பாடின்படி அவன் செயல்படுத்த நினைப்பான். இதுதான் சேயீராயினுடைய திட்டம். உங்களுக்கு உண்டான சுதந்திரத்தை அவன் பறித்து கொள்ள நினைப்பான். இன்னொரு சுதந்திரம் நமக்கு இருக்குது, பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு கொடுத்த சுதந்திரம் ஒன்று. 2வது ஒரு சுதந்திரம் இருக்கிறது, அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தின் ஆவி. அந்த சுதந்திரத்தையும் அவன் என்ன செய்ய நினைக்கிறான்? ஏசப்பாவை நீ எப்படி அப்பான்னு கூப்பிடலாம், அவர்கிட்ட எப்படி ஒரு தகப்பனே என்று நீ எப்படி அழைக்கலாம்? அப்போ அதிலிருந்து நான் உன்னை பிரிக்கிறதுக்கு நான் சில வேலைகளை பார்க்க, பாவ சிந்தனையை கொடுக்குறேன், ஏதாவது ஒரு காரியத்தை கொடுத்து அதிலிருந்து உன்னை நான் எடுத்து விடுறேன். அந்த சுதந்திரத்தை எப்படியாவது நம்மகிட்ட இருந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவி சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை எப்படியாவது காணியாட்சிக்கு புறம்ப இருந்த நம்ம வாழ்க்கையை எப்படியாவது அவன் தான் இடத்துக்கு இழுத்தரணும் அப்படின்னு அவன் போராடுகிறான். ஆனால் நீங்களும் நான் அதுக்கு அனுமதிக்கவே கூடாது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனோடு இருக்கிற அந்த உரிமை, தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம்,
இதை வந்து நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், சுதந்தரிப்போம். எங்கள் சுதந்திரத்தை விட்டு கொடுக்க. இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஏசாவுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டார் செயிர் மலை தேசத்தை. ஆனாலும் இவங்களும் மோவாப்பையும் அம்மன் புத்தரை கூட சேர்ந்து இவங்களும் என்ன செய்கிறாங்க, சேர்ந்து யுத்தம் பண்ண வாராங்க, போராடுகிறார்கள். யோசபாத் ராஜா இந்த 3 விதமான ஆவிகளை மேற்கொள்வதற்கு 5 ஆயுதங்களை தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டார். எத்தனை ஆயுதத்தை எடுத்துக்கொண்டார்? 5 ஆயுதம். இதில் ஒரு ஆயுதம் இல்லைனாலும் அவனை அடிக்க முடியாது. அதை நம்ம தியானிப்போம். வேகமாக அந்த குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த 5 ஆயுதத்தை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா இந்த 3 ஆவிகளையும் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் ஆக்கிடலாம். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. சபிக்கிற மோவாப்பின் ஆவி, ஒடுக்குகிற அம்மோனின் ஆவி, சுதந்திரத்தில் போராடுகிற சேயரின் ஆவி, இந்த 3 காரியத்தை அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் சத்துருக்கள் மேல் உங்களை கலிகூர பண்ண போகிறார். அல்லேலூயா. உங்கள் சத்துருக்கள் மேல் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரா? கலிகூர பண்ண போகிறார். எத்தனை பேர் இன்றைக்கு கர்த்தர் அதை செய்ய போகிறார் என்று நம்புறீங்க? 2 கரத்தை உயர்த்தி சத்தமா 3 ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த 2ஆம் ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லைவ்ல இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சத்துருக்கள் மேல் உங்களை கலிகூர பண்ண போகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். முதல் ஆயுதம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அதில் தான் அந்த 5 ஆயுதங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆயுதத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிடணும். எடுத்துட்டீங்கன்னா ஜெயம் உங்கள் கையில் தான். ஆமென் சொல்லிடுங்க. ஆயுதம் இல்லாமல் யுத்தம் பண்ணிடாதீங்க, ஆயுதத்தை எடுத்துக்கோங்க. முதல் ஆயுதம் என்ன? அங்கே 20ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தார். முதல் ஆயுதம் ஒருமனப்பட்டு உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு காரியம். தனி உபவாசம் அப்படி ஒன்று இருக்குது. ஆனால் இந்த 3 ஆவியை மேற்கொள்ளணும்னா குடும்பத்தில் 2 பேராவது 3 பேராவது ஒருமனப்பட்டு கரம் கொடுத்து உபவாசத்தோடு ஜெபிக்கணும். அப்படின்னா நீங்கள் அடித்து காலி பண்ணிடலாம். கை கோர்த்து ஒருமனப்பட்டு இணைஞ்சு ஜெபிக்கணும். இன்றைக்கி நம்ம ஃபைனலில் அதை நம்ம பண்ண போகிறோம். சரியா? சரி, ரைட். 1. 2வது காரியம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இங்கே வாசிச்சிங்கன்னு சொன்னால், எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு இரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். 2வது, தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிக்க வேண்டும். அவன் சொல்லுவான், இது என்னுடைய சுதந்திரம்பா. இல்லை பிள்ளைகள், என்னுடைய சுதந்திரம். அதிகாரத்தை கர்த்தர் என் கையில் தந்திருக்கிறார். எனக்குள்ள ஆசீர்வாதம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிக்க வேண்டும். 2வது காரியம். சரியா? 3வது 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யூத கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். குடும்பமாக முழங்காலில் நிற்க வேண்டும். பசருக்கு குடும்பத்தில் எல்லாரும் வர மாட்டாங்க, 2 பேர் சேர்ந்தா போதும். 2 பேர் சேர்ந்தா போதும். உபவாசிக்கணும், உபவாசத்தில் ஒரு மனமாக பண்ணணும். 2வது என்ன தியானித்தோம்? வாக்கு தத்தங்களை சொல்லி குடும்பமாக ஜெபிக்கணும். 3வது காரியம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பதாக நிற்க வேண்டும். அப்படின்னா முழங்காலில் கரங்கோர்த்து நின்று ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபம் பண்ணிங்கன்னா நீங்கள் மேற்கொண்டுருவீங்க. உங்கள் முழங்காலில் பலன் இருக்கிறது. ஆண்டோட சொல்லி ஜெபிக்கிறேன், என் முழங்கால்களை பலப்படுத்தும், என் முழங்கால்களை பலப்படுத்தும், என் முழங்கால்களை பலப்படுத்தும். நீங்கள் சொல்லி 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 ஜெபிக்கணும். ஜெபிச்சு முழங்காலில் நின்று நீங்கள் கர்த்தருக்கு முன்னாடி நின்றுட்டிங்கன்னா கர்த்தர் இறங்கி கிரியை செஞ்சிருவார். ஆமென் சொல்லிடுங்க. நம்ம நேரம் இல்லாதனால அந்த பாயிண்டை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தால் டைம் எடுக்கும். சரியா?
அடுத்து நாலாவது காரியம், நாலாவது ஆயுதம் என்ன தெரியுமா? 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூத கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கத்தரை பணிந்து கொள்ள கத்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். நாலாவது ஆயுதம் முழுமையான அர்ப்பணிப்பு. ஆண்டவர்கிட்ட முழுமையாக அர்ப்பணிச்சார். கமிட்மெண்ட் இருக்கணும், கமிட்மெண்ட் லைஃப் இருக்கணும். நான் ஆண்டவர்கிட்ட நான் கமிட்மெண்ட் பண்ணுறேன். ஆமாம், நான் இந்த மாதிரி ஆண்டவருக்கு 10 கமிட்மெண்ட் சொல்லணும். ஒரு 10 கமிட்மெண்ட்டாவது குறைஞ்சது இருக்கணும். இந்த 4 ஆயுதத்தை கையில் வச்சுட்டு துதியின் ஆயுதத்தை எடுத்து வீசினீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் களத்தில் இறங்குவார். தேவ தூதர்களின் சேனைகளை எங்கே இறங்க பண்ணுமோ அங்கே இறங்க பண்ணுவார். எங்கே தூதனை அனுப்ப வேண்டுமோ அங்கே தூதனை அனுப்புவார். எங்கே கிரியைகளை செய்ய வேண்டுமோ கர்த்தர் கிரியைகளை செய்வார்.